Now we are 14 years down, almost 25 lakh square feet deliver பண்ணிட்டோம் in apartments alone. இன்னொரு 20 lakh square feet of plotting we have delivered. So all's good. Being an entrepreneur, எப்படி இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பர்சோனா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க சார்? My understanding of work is don't take stress, don't give my people also stress. நீங்கள் இந்த ஓஎம்ஆரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. அட் தட் டைம் 2010 அந்த டைமில் வந்து ஓஎம்ஆர் பெருசாக ஓப்பன் அப் ஆகலை. அந்த ராஜீவ் காந்தி சாலை இட் வாஸ் நாட் எட் அன் ஐடி ஹப். Correct. ஸோ ஹவு டிட் யூ பர்சீவ்? When the government lays the policy, once the government lays the infrastructure, development follows. சென்னைக்கு உண்மையிலே அவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கா? நான் இந்த சொன்ன ஏரியாஸ் எல்லாம் இருக்கா? இவ்வளோ பிகர் நீங்கள் சொன்னீங்க அந்த சின்ன பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்க. அந்த பிகர் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்ற அளவுக்கு அதற்கான ஸ்கோப் சென்னையில் இருக்கா சார்? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி போடணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போடணும், இண்டஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் தான் வீடு வரும். ஸோ இது முதலீடு யார் போடுறதுன்னா கவர்மெண்ட்டு தான் போடணும். சீடு அவங்கள்ட்ட முதலீடு அந்த சீட் இஸ் கவர்மெண்ட் சீட், இட்ஸ் த விஷன் ஆஃப் த கவர்மெண்ட். எங்கள் தாத்தா வந்து எப்போவும் சொந்த வீடு தேவை, எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து என் சொந்த லேண்ட் இருக்கணும், என் சொந்த வீடு அதுக்கு மேலே இருக்கணும். சே ஜென்ரேஷன் ஆஃப்டர் தட் எங்கள் அப்பா ஜென்ரேஷனோ என் ஜென்ரேஷனோ அது எப்படின்னா எனக்கு வந்து அம்யூனிட்டிஸ் தேவை, எனக்கு ஒரு கிளப் ஹவுஸ் தேவை, எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் தேவை, எனக்கு இது தேவை. ஆனால் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் நான்லாம் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஸ்ட்ரீமும் மிக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக பிளாட்டிக்ஸ் தேவை, ஆனால் வில்லாவா தேவை. ஆனால் எனக்கு வந்து அந்த இதில் வந்து ஒரு கிளப் ஹவுஸ் தேவை, எனக்கு ஸ்விம்மிங் பூல் தேவை, எனக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் தேவை, ஒரு ஜிம்மு தேவை. இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் கிளப் பண்ணி திஸ் இஸ் த நியூ எவல்யூஷன் ஆஃப் கஸ்டமர் ஹைப்ரிட் சொல்யூஷன் ஃபார் அ கஸ்டமர் பிஹேவ். சார் ஒரு மித் இருக்குது, நான் வந்து நிறைய காசு சேர்த்துட்டு என்கிட்ட அபண்டன்ட் மணி இருந்துட்டு நான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அந்த மேஸ்லோ பிரமிடில் இருக்கக்கூடிய எல்லா நீட்ஸையும் நான் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கணும், நான் கடன் வாங்கி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மித், ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. இஸ் இட் ரியலி ட்ரூ? ஒரு ஆனஸ்ட் ஆன்சர் சொல்லட்டுமா? ஆல்மோஸ்ட் 70% of our customers are between 25 to 35. So first I always tell them, first நீங்கள் வந்து put the money in house, side by side if you have any other savings put it in stock market. அதுக்கப்புறம் you have any more savings put it in gold, put it in other this thing, last put it in the car. ஒரு வீடு இது வந்து வீடு வந்து has a lot more emotions. ஸோ அந்த வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு வீடு தான் வாங்க போகிறாரு. ஸோ அந்த வீடை வந்து கரெக்டாக நீட்டாக கட்டி கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் சேஃபாக இருந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு அந்த காசை போட்டான்னா he will tell 10 other customers. Sir, 3 reasons why I should choose urban trees gated community, urban tree projects. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையராக நான் இருக்கிறேன்னா what would you appeal to them, sir? First is our transparency. That transparency has built a trust. Second is our unique this thing of customer meets, our biggest strength point. Third is the quality of product that we give. What's your mantra for success, sir? So according to me, my biggest success mantra for success is honesty and transparency. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பிஸ்னஸ் டைக்கூன், ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரனர். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெஸ்ட் நம்மளோட இருக்கிறது மிஸ்டர் அபிஷேக் மேத்தா, அர்பன் ட்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய கோஃபவுண்டர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? ஆல் வெரி குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். உங்களை மீட் பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷனுக்கே எங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்ன மாதிரியான இது போகலான்ற ஒரு மைண்ட் ஒர்க்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அப்புறம் ஒரு 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 தாட் ப்ராசஸ் என்ன வந்துன்னா, ரொம்ப கூலான ஒரு பர்சன் தானே, நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டாம், நம்ம ஜாலியான ஒரு கேஷுவலான ஒரு இன்டர்வியூவாக போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எங்களுக்கு வந்தது. பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர், எப்படி இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பர்சோனா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க சார்? சிம்பிளாக சொன்னால் வாட் ஐ ஆல்வேஸ் ரியலைஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் 22 years of my business career, the minute I take tension, the minute I become restless, this stops working. கூலாக இருந்துட்டு நிம்மதியாக வேலை பண்ணோம்னா எல்லா வேலையும் நிம்மதியாக ஓடும், சகஜம்.
இல்லைன்னா அங்கங்கே நமக்கு தான் டென்ஷன் ஏறும் அண்டு வேலை கெட்டு போயிடும். மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒர்க் இஸ் டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ், டோன்ட் கிவ் மை பீப்புள் ஆல்சோ ஸ்ட்ரெஸ். ஹவு இட் ஆல் ஸ்டார்டட் சார்? நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் லைக் 2008 and 9 அந்த 2010 பட் அந்த ஒரு நீங்கள் அந்த இனிஷியல் ஒர்க்ஸ்லாம் அந்த 9லேருந்து பண்ணியிருப்பீங்களா? ஒரு மாதிரியான குளோபல் க்ரன்ச் டைம் தான் இல்லையா? கரெக்ட். ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ், கூப்பர் ஹவுஸ் அவங்க ரொம்ப இருந்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ அங்கேருந்து எப்படி ஒரு ஷூட் அப் ஆச்சு எல்லாம்? ஸோ இது எப்படின்னா இன் 2009 we were closing our IT park and அப்போ தான் the Lehman Brothers crisis came. And we were like okay இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. Then we said okay let us get into residential, and that's when 2010 we formally under Urban Tree went into residential housing. Of course now we are 14 years down, almost 25 lakh square feet deliver பண்ணிட்டோம் in apartments alone. இன்னொரு 20 lakh square feet of plotting we have delivered, so all's good. God's been kind. இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா சார், கம்மிங் பேக் டு அந்த யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரம்பிள் ஆனதே ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட்ஸ் தான். ஸோ எனி ஒன் இஃப் ஐ வேர் இன் யோர் பொசிஷன் இல்லை எனி ஒன் இன் யோர் பொசிஷன் நாம ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணணுன்ற ஒரு பயம் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எனக்கு இருந்திருக்கும். ஆனால் எப்படி அந்த டாண்டிங்கான அந்த டெசிஷன் எடுத்தீங்க சார்? நம்ம இது ஒரு க்ரன்ச் டைமாக இருந்தாலும் க்ரம்பிளிங்காக இருந்தாலும் இதில் தைரியமாக இறங்கலான்ற அந்த உத்வேகம் எங்கேருந்து சார்? அது வந்து ஈதர் இட் ஹேஸ் டு டூ வித் யுவர் மென்டல் ஆக்குமென்னா இல்லை என்னுடைய பிஸ்னஸ்னுடைய ப்ரோவஸ் எனக்கு இருக்குது நான் அதில் பார்த்துக்கலாம் இல்லைங்க. வெரி ஓப்பனாக சொன்னால் சென்னை மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி ஸ்டேபிள் அண்ட் வெரி a market which has not gone too up and too down very frequently. Swings are not there. அந்த மாதிரி மார்க்கெட்டில் இட் இஸ் பெட்டர் டு go in slowly and this thing. So அப்போ வந்து when we were doing IT parks, when we were doing warehousing and other commercial assets, and when everything else stopped, we felt the more safer option அப்போ வந்து is a stable residential market. So rather than going for options where there are very big swings, அப்போ வந்து என்ன ஆகும்னா okay let us go for a more stable option. And அப்போ தான் we felt okay when we did all our research, அப்போ தான் தெரிஞ்சது that okay let us get into Chennai market into a very small mode. So our first project, if I remember right, was only about some 30 or 40 apartments. Housing. Yes. And then slowly we developed into bigger projects. Bigger this thing. Sir? Very first project. First project OMR-ல தான் இருந்ததுங்க. In fact, if I'm not wrong, near Thoraipakkam was our first project. Yes. ஆமாம், Okim Thoraipakkam, then came Perungudi. அப்படியே first 4-5 projects were there on OMR, and then now our major concentration is towards the Porur micro market. Okay. இதிலேருந்தே ஒரு கொஸ்டின் இருக்குது சார். நீங்கள் இந்த ஓஎம்ஆரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. அட் தட் டைம் 2010 அந்த டைமில் வந்து ஓஎம்ஆர் பெருசாக ஓப்பன் அப் ஆகலை. அந்த ராஜீவ் காந்தி சாலை இட் வாஸ் நாட் yet an IT hub. Correct. So how did you perceive இதுதான் வந்து ஒரு IT hub ஆகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு இடம்? இப்போ நீங்கள் போரூர் மைக்ரோ மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ மெட்ரோ ஒர்க்ஸ் ஓடிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் த கேட்வே டு சென்னை. நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்கன்னா, ஸோ ஹவு டு யூ பிக் தீஸ் பிளேசஸ்? ஸோ பேசிக்லி when we started off, அப்போ வந்து if I remember right, it was Madam Jayalalitha's government which was under this thing. அப்போ வந்து ஃபுல்லாக ஓஎம்ஆரை ஃபுல் ஒரு ஐடி ஹப்பாக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் வரணும். ஸோ they gave developers a good incentive to start projects there. Lot of sewage, drainage, water line works had started off then. So when the government வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும்போது நமக்கும் தெரியும் that okay ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வரும், இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஆமாம், சிப்காட்டு, டிசிஎஸ், ஆக்சென்ச்சர், நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ பை டிஃபால்ட் என்ன ஆகும்னா ரெசிடென்ஷியல் வில் பிக் அப். Then in 2012, 2014 we felt market was slightly going towards Porur because of தண்ணி பிரச்சனை in OMR. கடல் கிட்ட இருக்குது, ஸோ தண்ணி பிரச்சனை நிறைய இருந்தது.
ஓவர் க்ரௌடிங். ஸோ அப்போ வந்து ஸ்லோலி லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்டார்டட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் போரூர் மைக்ரோ மார்க்கெட். டிஎல்எஃப், தேங்க்ஸ் டு டிஎல்எஃப், அவங்க அந்த 25 ஏக்கர் இதில் ஆமாம் நந்தம்பாக்கம் தாண்டி அந்த ஐடி பார்க்கு இது பண்ண பிறகு அதுதான் அந்த பொலியார் சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்லோவாக டிஎல்எஃப் வந்தாங்க, தென் ஒலிம்பியா வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஸ்லோலி தி என்டையர் போரூர் மார்க்கெட் டெவலப்ட். ஸோ ஆர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் போரூர் வாஸ் இன் 2014. ஓகே. போரூர் மார்க்கெட்லேயே நாங்கள் ஒரு 10-12 லட்சம் வி ஹவ் ஆல்ரெடி டெலிவர்ட். ஓகே. ஸோ அஸ்டவுண்டிங் நம்பர்ஸ். ஆமாம், ஒரு 10 வருஷம் கண்டிப்பாக ஃபார் ஒரு 10 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 10-12 lakhs இன் போரூர் அலோன். அண்ட் வி ஹேவ் ஐ திங்க் 2 projects under construction at the moment in Porur. So Porur, how do I decide this is basically unga question vandu pathina is all based on where the government is investing on infrastructure. Illa sir, ipo is it based on a huncha illa there is a proper market research irka? Any realtor they will do a market research, but இந்த அளவுக்கு ஃபைண்டிங் த நெக்ஸ்ட் கோல்டன் திங் அப்படின்றது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த நெக்ஸ்ட் கோல்டன் திங் இஃப் யூ ஆஸ்க் மீ இஸ் யோர் ஆவடி பட்டாபிராம். அந்த இது எதுக்காகனா அந்த கவர்மெண்ட் வந்து புது ஐடி பார்க் அங்கே எடுத்துன்னு வருது. ஸோ தட் இஸ் வேர் த நியூ டெவலப்மெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ பை டிஃபால்ட் த கவர்மெண்ட் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி, வெதர் இட் இஸ் ரோட்ஸ், வெதர் இட் இஸ் ஐடி பார்க், வெதர் இட் இஸ் பாலிசி. ஸோ ரைட் நவ் இஃப் யூ சி த வே கவர்மெண்ட் இஸ் ப்ரமோட்டிங் ஓஆர்ஆர், நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் டைம் டெவலப்மெண்ட் இன் ஓஆர்ஆர். ஸோ எனக்கும் தெரியும், ஓகே ஓஆர்ஆர் இஸ் இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அங்கே நம்ம கூட ப்ராஜெக்ட்ஸ் போடலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பியூர்லி கவர்மெண்ட். ஆமாம். இப்போ ஒரு ரியல்டார் அல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பில்டிங்ஸ் இதில் இருக்கவங்க வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக டிசைட் பண்ண முடியாது சார். இப்போ கான்ஸ்டன்ட்டான ஒரு மார்க்கெட் வேர்ட்ஸ், கான்ஸ்டன்ட்டான கவர்மெண்ட்டோட மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே அவங்க பார்த்தே ஆக வேண்டிய நெசசிட்டி இருக்கும். this thing has to be completely watched. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 4 years முன்னாடி வந்து ஓஎம்ஆரில் they had launched the புது ஐஐடி மெட்ராஸோட எக்ஸ்டென்ஷன். கரெக்ட். ஸோ தட் ஹேஸ் காட் a lot of traction அங்கே. அதுக்கப்புறம் நம்ம இந்த வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடை அந்த இது பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ட்ராக்ஷன் வருது. ஸோ பேசிக் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு, சென்னை மட்டும் இல்லைங்க, எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு, when the government lays the policy, once the government lays the infrastructure, development follows. And அங்கே வந்து நம்ம பார்க்கணும், ஓகே கவர்மெண்ட் அண்ட் திஸ் கீப்ஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ். இன்றைக்கி வந்து பரந்தூரில் புது ஏர்போர்ட் வருது. ஸோ அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ வெஸ்ட் ஆஃப் சென்னை இஸ் கோயிங் டு பி இன் குட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஹாட்ஸ்பாட் கேட்டிங்கன்னா ரைட் ஃப்ரம் போரூர் டு பூனமல்லி டு ஆல் த வே டு பரந்தூர். நெக்ஸ்ட்டு OMR 2.0 சொன்னா அந்த இதுதான். அங்கே வந்து அர்பன் ட்ரீயோட ஸ்கோப்ஸ் என்னென்ன சார்? இப்போ இதுதான் அப்கமிங் ஹாட்ஸ்பாட்ஸ்னா உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அங்கே என்ன? ஸோ அங்கே வந்து we already have close to about 7-8 projects, ongoing projects. அதில் 2 அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு 7-8 plotting projects இருக்குது. ஸோ this is where we are having a lot of in fact almost 70% of our inventory today is towards the west of Chennai. ஓகே. இப்போ எனக்கு ஒரு ட்ரிவியலான கொஸ்டின் சார், டோன்ட் கெட் மீ ராங். இப்போது ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாட் போடுவாங்க, இல்லை ஒரு அவென்யூ க்ரியேட் பண்ணுவாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹைப் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த இடத்துல கேந்திர வித்யாலயா வரப்போகுது, இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்னு ஒரு ஹைப் வரும். அந்த ஹைப், அந்த பஸ்ஸு வந்து ஒரு 6 monthsக்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் பண்ண பின்னாடி என்ன ஆகும்னா அந்த கைட்லைன் வேல்யூ, அதனுடைய லேண்ட் வேல்யூ எல்லாமே இட் கோஸ் அப். அண்ட் தென் திடீர்னு என்ன ஆகும்னா பீப்புள் ஃப்ரான்டிக்லி பை, அந்த பேனிக் பையிங்கோ இல்லை அந்த ஃப்ரான்டிக்கான பையிங் அங்கே நடந்ததுக்கப்புறம் ஆல் கோஸ் நம் ஃபார் அ டைம். இந்த மாதிரியான சினாரியோ வந்து பிகர் ப்ராஜெக்ட் பிளேயர்ஸ் லைக் அர்பன் ட்ரீ, டிஏசி, இவங்களுக்குலாம் இந்த மாதிரியான டஃப் சினாரியோஸ் இந்த மாதிரி இருக்குமா சார்? ஸோ நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணது ஒன்று, ஆனால் எங்களுக்கு டெலிவர் ஆனது ஒன்று, அந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்மளுக்கு வருமா சார்? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் கேட்டே டெவலப்பர்ஸ்
இன்ஃபேக்ட் நான் அந்த மாதிரி சொன்னோம்னா கிரெடை சென்னை இல்லை இருக்கிற மெம்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஆல் கேட்டே பில்டர்ஸ். எல்லாருமே இன்னும் காட்டுறது ஒன்று விற்கிறது ஒன்றுன்னு பண்ண மாட்டோம். Transparency. We are very, very transparent. So I will not say only Urban Tree does this. அது சொன்னால் தப்பாக இருக்கும். Almost every CATE developer who are there in Chennai, most of them are members in Kradai Chennai. So there's a very strict policy on to sell what is there and this thing. Plus the government oda idu enna aachuna in the last 5-7 years after RERA has been implemented, so there is no more false this thing which முன்னாடி வந்து புலி வருதுன்னு சொல்லி இது அந்த இதுவே இல்லை. இப்போது என்ன இருக்கோ அதுதான் வைக்க முடியும். ஸோ திஸ் வெரி குட். போடும்போதே டிடிசி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ். ஆமாம், ரெரா அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் இப்போ விற்கவே முடியாதே. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, ஆமாம், ஒரு சென்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் விற்க முடியாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி கமெண்டபிள் ஜாப் பை த கவர்மெண்ட். இதனால என்ன ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் சின்ன பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. பண்ணால் கரெக்டான தொழில் பண்ணணும், பண்ணால் கரெக்டான விதத்தில் பண்ணணும், பண்ணால் ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்சி வச்சு நீங்கள் பண்ணணும். அதுதான் கவர்மெண்ட்டோட குறிக்கோள். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் ஷுர் தட் சென்னை மார்க்கெட் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குரோ ஆகிருக்கு. It is thanks to the efforts of the central government, thanks to the efforts of the state government. Of course, நிறைய இன்னும் பண்ணணும் அவங்க in a lot of factors. Gaps இருக்கு, but நிறைய gaps இருக்கு. But I appreciate and thank them for what they have done. Not from a developer's point of view, but the ultimate customer point of view. That is most important. அந்த கஸ்டமர் சேஃபாக இருந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் அந்த காசை போட்டான்னா he will tell 10 other customers. கரெக்ட். அவர் தான் உங்களுக்கான பிராண்ட் அம்பாசிடர் இல்லையா? இஸ் ஆர் பிக்கஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர். சார், இப்போ இன்னும் ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இப்போது டெல்லி எடுத்துக்கிறோம். டெல்லி அண்ட் அப்பர் நொய்டா சைடுக்கான அந்த டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ப்ரொலிஃபிக்கான க்ரோத் பார்க்க முடியும். இங்கே பாம்பே வந்தீங்கன்னா பாந்திரா, வில்லா பார்லே, ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ், இங்கே பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரத்தள்ளி, அந்த சைடு எல்லாமே இப்போ ஒன்றுக்கும் இட் ஹாஸ் பிளென்டி டு ஆஃபர் மற்ற சிட்டிஸில். ஸோ தெர் ஆர் ஸ்கோப் ஃபார் பிகர் பிளேயர்ஸ். சென்னைக்கு உண்மையிலே அவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கா? நான் இந்த சொன்ன ஏரியாஸ் எல்லாம் இருக்கா? இவ்வளோ பிகர் நீங்கள் சொன்னீங்க அந்த சின்ன பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்க. அந்த பிகர் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்ற அளவுக்கு அதற்கான ஸ்கோப் சென்னையில் இருக்கா சார்? ஸோ இதுக்காக இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணி விச் தே ஆர் டூயிங் slowly. They are pushing the entire thing. I think Industries Minister TRB Raja is also pushing aggressively. இது வந்து once the government pushes industry to be set up, so நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி வரும், ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி போடணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடணும், இண்டஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் தான் வீடு வரும். ஸோ இது முதலீடு யார் போடுறதுன்னா கவர்மெண்ட்டு தான் போடணும். சீட் அவங்கள்ட்ட முதலீடு, அந்த சீட் இஸ் கவர்மெண்ட் சீட். இட்ஸ் த விஷன் ஆஃப் த கவர்மெண்ட் தட் அந்த பாலிசியை ஓகே ஓஆர்ஆர் வந்து இந்த மாதிரி தான் டெவலப் பண்ணணும், விச் திஸ் இஸ் வாட் தேர் டூயிங். லேண்ட் பூலிங் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன் தேர் இம்ப்ளிமெண்டிங் எவ்ரி திங். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஒரு ஐ திங்க் less than a month back the rules were this thing. இதனால என்ன ஆகும்னா தி ஓல்டு பில்டிங்ஸ் இன் சென்னை, your Anna Nagar, your Ashok Nagar, your Besant Nagar, and the old buildings of this thing, அது எல்லாமே உங்களுக்கு இப்போது திருப்பி ரீடெவலப்மெண்ட்டில் வரும். ரீடெவலப்மெண்ட் வரும்போது இன்னும் பெட்டராக டெவலப்மெண்ட் பண்ணி நீட்டாக வரும். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டூயிங் இட்ஸ் பார்ட், பட் த ஃபஸ்ட்டு முதலீடு அட் எவ்ரி பிளேஸ் இஸ் கவர்மெண்ட்ஸ் விஷன். ஓகே சார், இப்போது ஒரு சிட்டி நான் வந்து சென்னை விட்டுறேன், நான் வந்து ஒரு ஏ கிளாஸ் சிட்டி இல்லாமல் ஒரு பி கிளாஸ் சி கிளாஸ் சிட்டி எடுத்துறேன். ஒரு ரியல்டார்ட்டையோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பர்சன்ட்டையோ கொடுத்து எனக்கு இந்த சிட்டி ரீடிசைன் பண்ணுங்கன்னா தே கேன் இம்ப்ளிமெண்ட் ஹெல்லாட் ஆஃப் ஐடியாஸ். ஆனால் சென்னை மாதிரி ஆல்ரெடி ஒரு பிரிட்டிஷ் கொலோனியல் செட்டப்பில் இருந்த சிட்டி
திடீர்னு ஒரு 20-30 இயர்ஸில் வந்து ப்ரொலிஃபிக்கான பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்த சிட்டிக்கு நீங்கள் கன்வென்ஷனலான ரெசிடென்ஷியல் பிளானிங் இங்கே சூட் ஆகுமா? ஸோ அதுக்காக அந்த சேலஞ்சை அர்பன் ட்ரீ எப்படி டீல் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ பேசிக்லி இதுக்காக கம்மிங் பேக் இந்த ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு 2 things they have done. மெட்ரோ அண்ட் எங்கெங்கே மெட்ரோ வருதோ on either sides of the metro, 500 meters on either side of the metro, government has said okay, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 2 FSI பண்ண முடியும்னா நீங்கள் வந்து 2.5 FSI பண்ணலாம், இல்லை 3 FSI பண்ணலாம். They are giving this, and of course government வந்து on இதில் இருக்குது, probably another 2-3 months they should increase the FSI in that. So இது என்ன ஆகும்னா existing infrastructure of the metro has been created, and metro ஓட either சைடில் they're saying okay, எங்கே வந்து நீங்கள் 2 வீடு தான் கட்டலாம், இப்போ வந்து 5 வீடோ 8 வீடோ நீங்கள் கட்டலாம். அண்ட் அந்த இதில் வந்து வை தேர் டூயிங் இஸ், அங்கேருந்து நீங்கள் மெட்ரோ வந்து அங்கேருந்து மெட்ரோ எடுத்துகிட்டு உங்கள் பிளேஸ் ஆஃப் ஒர்க் போகலாம். And they are connecting entire Chennai right now, right from Madavaram to Sipcot Sirusiri. The entire plan is on the way. Today விம்கோலேருந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே எனக்கு வந்து ஏர்போர்ட் போனோன்னா மை ப்ரிஃபர்ட் சாய்ஸ் இஸ் மெட்ரோ, பிகாஸ் இட் இஸ் ஃபாஸ்டர். ஐ நோ in 30 minutes எனக்கு நான் ஹேசில் ஃப்ரீயாக ஏசியில் நிம்மதியாக ஏர்போர்ட் போயிடுவேன். இல்லைன்னா டிராஃபிக்கில் 30 minutes ஆகுமா 3 hours ஆகும்னா எனக்கே தெரியாது. So this is a very good this thing which government is doing. What also has to come up is additional infrastructure. Thanni, sewage, இருக்கிற lines have to be made bigger. Roads, see, roads they cannot make bigger. ஏன்னா அண்ணா சாலையை வந்து இப்போது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அங்கே ஏற்கனவே எல்ஐசி கட்டியிருப்பான், அங்கே ஏற்கனவே ஒரு ஐடி பார்க் கட்டியிருப்பான், ஸ்பென்சர் கட்டியிருப்பான், அதை வந்து இன்னும் பெருசு ஆக முடியாது. பட் வாட் தே கேன் டூ இஸ் மேக் ஷுர் தட் சுவேஜ் லைன்ஸ், வாட்டர் லைன்ஸ், ஏன்னா வீடு வந்துடும், ஆனால் வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து அந்த தே வாண்ட் வாட்டர், தே வாண்ட் சுவேஜ், ஸோ அடிஷ்னல் திஸ் திங் ஹேஸ் டு பி டன். தட் அடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக டேக் கேர் பண்ணாங்கன்னா, அண்ட் வேர் தே என்ஷூர் தட் தெர் இஸ் நோ யூனோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நவ் சைக்ளோன் வரப்போதோ இது வரப்போதோ, ஸோ தெர் இஸ் நோ நாட் மச் ஃப்ளட்டிங், நாட் மச் திஸ் திங், அந்த சிம்பிள் பேசிக் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இஃப் தே கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் சென்னை இன்ஃபேக்ட் சென்னை கட்டி திஸ் திங், சென்னை கூட இல்லை, மட்ராஸ் வந்து மேன்ஹாட்டன் ஆகலாம். ஓகே ஓகே, அது வந்து தாம்பரம் புரூக்லின் ஆகும் நிச்சயமாக. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அது ஆகணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும். அந்த மெட்ரோ வந்துடுச்சு, டெவலப்பர்ஸ் ஆர் ரெடி, நாட் ஓன்லி அர்பன் ட்ரீ, எவ்ரி டெவலப்பர், ஆல் தே வி வாண்ட் இஸ் டு பி கிவன் ப்ராப்பர் திஸ் திங். ஆமாம், ஒரு அப்ரூவல் பிளான் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும், அப்ரூவல் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஜிஎஸ்டி கொஞ்சம் எங்களுக்கு வந்து இது கொடுங்க, கிவ் அஸ் இன்புட் கிரெடிட் ஃபார் ஜிஎஸ்டி, கிவ் அஸ் லெஸர் ரேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் கஸ்டமர்ஸ், நிறைய ஸ்மால் திங்ஸ். பட் இதெல்லாம் வந்ததுன்னா த வே மட்ராஸ் கேன் பிகம் மேன்ஹாட்டன் will be quicker. Probably என் ஜென்ரேஷன்லேயே பார்க்கலாம், இல்லைன்னா ப்ராபப்ளி என் சன்னோ என் கிராண்ட் சன் தான் பார்க்க முடியும். சார், நாட் டு ஃப்ளாட்டர் யூ, உங்களுடைய ஒரு விஷன் வந்து ஒரு ரியல்டார்ன்றதை தாண்டி ஒரு டவுன் பிளானர் இல்லை ஒரு லேக் ஆபர்ஸியா எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு டவுன் பிளானிங்கில் வந்து இன்டெப்த்தான ஒரு இன்சைட் நம்மளுக்கு இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட்டோ அல்லது கவர்மெண்ட் சார்ந்தவர்களோ வந்து இதை டேப் பண்ணிக்கிறதுக்கு do they reach out, sir? Yes. In what way, sir? So government how have they reached out to urban tree? Okay, so government hasn't directly perhaps reached out to urban tree, but through CREDAI, which is a very big body in Chennai, they consult us இந்த மாதிரி. தேங்க்யூ கண்ணா. they consult us on various aspects in the whether it is ORR development, whether it is land pooling act, whether it is RERA ke 6-7 years munadi. I remember we had a panel of developers called that time
ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ த செக்ரட்டரி ஆஃப் ஹவுசிங் வாஸ். அவங்க செக்ரட்டரிட்லேயே அவங்க கேபினில் உட்காந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் இது எப்படி பண்ணலாம், இது வந்து யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், கஸ்டமருக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா, டெவலப்பருக்கு பெனிஃபிஷியலுமா, வெரி ஃபேர் கால்ஸ். ஸோ திஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட், எஸ் தே ஆர் இன்வால்விங் அஸ் more as more time goes, they are involving us frequently in a lot of policy making decisions. Sure. ஏன் இது எனக்கு பெருசாக தோணுதுன்னா சார், ஒரு 10 years ago யாராவது இங்கே வந்து சென்னை வந்து ஹெவி ஃப்ளட்டிங் வந்திருக்குன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன் நிச்சயமாக. போஸ்ட் 2016 அந்த 2015 ஃப்ளட்ஸ் திங்ஸ் சேஞ்ச். ஸ்டில்ட் பார்க்கிங்கே வந்து அது வரைக்கும் பெருசாக கிடையாது. கரெக்ட், போவாங்க, வெளியில் பார்க்கிங் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டில்ட் பார்க்கிங்ன்றது வந்து அதற்கப்புறம் வர்ற ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ப்ரீகாஸ்ட், அதெல்லாம் வந்து அந்த 2016க்கு அப்புறம் வந்து நம்ம 15க்கு அப்புறம் நிறையா பார்த்தோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டான ஒரு சிட்டியாக இருக்குன்னும் பொழுது வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் சார்? ஹெவி ஃப்ளட்டிங் இருக்க ஒரு சிட்டி, நிறைய ட்ரில்லிங்ஸ், நிறைய ரோட்ஸ், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்க ஒரு சிட்டிக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது வாட் திங்ஸ் யூ டேக் இன் டு கன்சிடரேஷன்? ஸோ இன்ஃபேக்ட் not only us, this is as per government mandate itself. For example, Chennai is in seismic zone 3, so on the norms we have to take care. Before, when we get approvals for apartments, if it is a flooded zone, then CMD இல்லைன்னா DTCP வந்து எங்களுக்கு PWDலேருந்து ஒரு NOC, அண்ட் அந்த NOCயில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இல்லைங்க இங்கே வந்து நிறைய ஃப்ளட் ஆகும், நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டை ஒரு 2 அடி இல்லைன்னா 4 அடி ஏற்றி இது பண்ணுங்கள். they will say probably 1 meter 1.5 meters அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சிஜன், ஐ ரிமெம்பர் ஆக்சிஜன் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 meters or so, 8 அடிக்கு மேலே they said சவுத் சென்னை பெரும்பாக்கம். ஸோ பெரும்பாக்கம் ஃப்ளட்டிங் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா we were one of the few projects which came post the PWD norms, and hence we had no water inside the apartment. Of course, entire Perumbakam was in water. But எங்க ப்ராஜெக்ட்ல தண்ணியே கேட்டுக்குள்ள தண்ணி வரல, வெளியே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, விச் இஸ் பிகம் மேண்டேட்ரி டுடே. ஸோ நாட் ஓன்லி அர்பன் ட்ரீ, ரைட் ஃப்ரம் சாயில் டெஸ்டிங். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ லேர்னிங். ஒரு 5-7 years முன்னாடி அந்த ஒரு பில்டிங் மௌலிவாக்கம் விழுந்த பிறகு தேர் ஆல்சோ மேக்கிங் சாயில் டெஸ்டிங் மேண்டேட்ரி. எம்எஸ்பி இருந்தால் காலமோட டிசைன் ஹேஸ் டு பி அப்ரூவ்டு பை IIT மெட்ராஸ் ஆர் PWD. ஸோ ஒரு ஸ்டெப்பாக தேர் மேக்கிங் ஷுவர் தட் எண்ட் கஸ்டமருக்காக ஒரு வீடு, இது வந்து வீடு வந்து ஹேஸ் அ லாட் மோர் எமோஷன்ஸ். ஸோ அந்த வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு வீடு தான் வாங்க போகிறாரு. ஸோ அந்த வீடை வந்து கரெக்டாக நீட்டாக கட்டி கொடுத்துட்டு, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது, டெவலப்பருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கிளைண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க ஈகோசிஸ்டம் இல்லையா இது அப்படி? ஆமாம், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா the city is definitely going to change. Understood, sir. Last few questions. No problem. எனக்கு இப்போ இந்த இவ்வளோ சொல்கிறோம்ல சார், இவ்வளோ தூரம் மெனக்கெட்டுறது, ஒரு ரியல்டார் மெனக்கெட்டுறாங்க, கவர்மெண்ட் மெனக்கெட்டுறாங்க, கன்சூமர் பிஹேவியர் எப்படி இருக்குது சார்? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, நாட் எவ்ரிபடி இஸ் இன் க்ரீமி லேயர் சென்னையில். அப்பர் மிடில் கிளாஸ்னுடைய எக்ஸ்ப்ளோஷன் வந்து இங்கே ஜாஸ்தி. ஸோ ஒரு இப்போ வில்லா பிளாட் அப்படின்றது, ஒரு பீச்சோர பிளாட்ன்றது நம்மளுக்கு அஃபோர்டபுளா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பிளாட்ஸ் வச்சுருக்க ஒன் ஆஃப் த டாப் 3 players, இஃப் நாட் த பெஸ்ட், அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய கன்சியூமர் பிஹேவியர் டுவர்ட்ஸ் வில்லா ஓவர் கேட்டட் கம்யூனிட்டி எப்படி இருக்குது சார்? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐல் ஃபினிஷ் சாரி, இப்போ நான் ஓஎம்ஆர்லேயோ இல்லை ஈசிஆர்லேயோ நான் போகிறேன்னா நான் நிறைய பார்ப்பேன். நான் ரேடியன்ஸ் பார்ப்பேன், இன்னும் நிறைய இருக்கும், ஜி ஸ்கொயர்ஸ் இருக்கும். பட் ஒரு ஹைரைஸ் இருந்தனுடைய பிஹேவியர் வந்து எனக்கு லாஸ்ட் டெக்கேடில் அந்த ஹைரைஸ்க்கு உண்டான ஒரு கிரேஸ் இருந்தது, ஜெயின்ஸ்லேருந்து ரேடியன்ஸ்லேருந்து. பட் அந்த ஓவராலாக அந்த டில்ட் டுவர்ட்ஸ் வில்லான்றது வந்து கன்சியூமர் பிஹேவியர் எப்படி இருக்குது சார் மார்க்கெட்டில்? ஸோ இது எப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்.
எங்கள் தாத்தா வந்து எப்போவும் சொந்த வீடு தேவை, எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து என் சொந்த லேண்ட் இருக்கணும், என் சொந்த வீடு அதுக்கு மேலே இருக்கணும். தனியாக இருக்குது. அது பங்களோவாக சொல்லுங்கள், இப்போது வில்லாவாக சொல்லுங்கள், பேர் மட்டும் மாறி இருக்குது, ஐடியா இஸ் த சேம். என் வீடு, எனக்கு மட்டுமான வீடு, என் சொந்த லேண்டு, என் சொந்த வீடு. அதில் அதுக்கப்புறம் வந்தது ஜென்ரேஷன் ஆஃப்டர் தட், எங்கள் அப்பா ஜென்ரேஷனோ என் ஜென்ரேஷனோ, அது எப்படின்னா எனக்கு வந்து அம்யூனிட்டிஸ் தேவை, எனக்கு ஒரு க்ளப் ஹவுஸ் தேவை, எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் தேவை, எனக்கு இது தேவை. ஆனால் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் நான்லாம் பண்ண முடியாது. மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இருப்பார், அவர் எல்லாமே பண்ணணும், அசோசியேஷன் பார்த்துக்கணும். பட் எனக்கு எல்லாமே அம்யூனிட்டிஸ் தேவை. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஹை ரைஸு அந்த இது கான்செப்ட் வந்தது. இப்போது வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரீமும் மிக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக பிளாட்டிக்ஸ் தேவை, ஆனால் வில்லாவா தேவை. ஆனால் எனக்கு வந்து அந்த இதில் வந்து ஒரு க்ளப் ஹவுஸ் தேவை, எனக்கு ஸ்விம்மிங் பூல் தேவை, எனக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் தேவை, ஒரு ஜிம்மு தேவை. ஸோ இந்த தாத்தா காலத்திலோட கான்செப்டு என் சொந்த லேண்டு, என் சொந்த வீடு, அதுக்கு மேலே ப்ளஸ் எங்கள் ஃபாதரும் என்னோட கான்செப்டும் தட் எனக்கு வந்து அம்யூனிட்டிஸ் தேவை, ஒரு லைஃப் ஸ்டைல் தேவை. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இஸ் வாட் த நியூ கன்சியூமர் பிஹேவியர் இஸ், வேர் தே வாண்ட் பிளாட்ஸ் வேர் வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கணும், ஆல் இன் ஒன் எல்லாம். ஆமாம், ஒரு ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி இருந்தாலும். ஸோ இந்த கான்செப்ட் இஸ் கோயிங் டு ஈவன் ஓல்டேஜ் ஹோம்ஸ், சீனியர் ஹோம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இது ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ், அங்கேயும் இதே கான்செப்டாக போயிட்டுருக்கு. பேசிக்லி எவ்ரிபடி இன்றைக்கி என்ன சிம்பிள், இன்றைக்கி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ எதுக்காக இது பண்ணுறாங்க, ஏன்னா வி ஆர் பேயிங் தெம் ஃபார் கன்வீனியன்ஸ். இதே ஒரு 5 ஆஃபீஸ் தள்ளி நமக்கு வந்து இன்ஃபேக்ட் 5 பிளாட் தள்ளி ஸ்ரீமிட்டை இருக்குது. ஆனால் வி ஸ்டில் ஃபீல் ஓகே ஒரு ஸ்விக்கி பண்ணிடலாமே, வீட்டுக்கு வந்து இங்கே வந்துட்டு கொடுத்துட்டு போகிறான். அதே இது கான்செப்ட் வந்து பீப்புள் ஆர் வில்லிங் டு பே ஃபார் கன்வீனியன்ஸ். என் சொந்த லேண்டும் தேவை, அது மேலே என் சொந்த வீடும் தேவை, எட் எனக்கு அம்யூனிட்டிஸும் தேவை, எனக்கு ஒரு க்ளப் ஹவுஸ் தேவை, எனக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் தேவை, அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் அம்யூனிட்டிஸ் ஆல்சோ ஷுட் பி தேர். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் கிளப் பண்ணி திஸ் இஸ் த நியூ எவல்யூஷன் ஆஃப் ஒரு கஸ்டமர் ஹைப்ரிட் சொல்யூஷன் ஃபார் அ கஸ்டமர் பிஹேவியர். இஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் சார்? ஏன் கேட்குறேன்னா, ஒரு இதே கான்செப்ட் 15 years ago அருண் எக்ஸலில் வந்து பண்ணாங்க, எஸ்டான்ஷியா பண்ணாங்க, அப்புறம் உரகடமில் பண்ணியிருந்தாங்க, ப்ரமோஷன் இருந்தது. பட் தெர் வாஸ் அ பீரியட் ஆஃப் லல் இல்லையா? அதற்கப்புறம் இதை பெருசாக அவங்க பண்ண மாதிரி ஒரு 15 yearsல யாரும் பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் தென் கோவிடுக்கு டைமில் இது ஒரு ஸ்டாப் பாயிண்ட்டுக்கு வந்தது இல்லையா? ஆஃப்டர் தட் இந்த கோவிட் திஸ் பிஹேவியர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் த நியூ பிளாட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி தான் வருது. ஓகே, பிகாஸ் த பிஹேவியர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹேஸ் சேஞ்ச்ட். இன் கோவிட் தே ஆல் ரியலைஸ்ட், கண்ணா எனக்கு எல்லாமே ஓகே, எனக்கு லைஃப் ஸ்டைல், என் வாழ்க்கை நல்லா வாழ்ந்து நல்லா இது பண்ணி நான் எப்போ மேலே போகிறேன்னு எனக்கே தெரியாது, இது என் கையில் இல்லை. பட் அட்லீஸ்ட் இருக்கும்போது நான் கரெக்டாக வாழணும், நீட்டாக வாழணும், ஜம்முன்னு வாழணும். ஸோ தட் கான்செப்ட் ஹஸ் கம் பேக். சார், ஒரு மித் இருக்குது, நான் வந்து நிறைய காசு சேர்த்துட்டு என்கிட்ட அபண்டன்ட் மணி இருந்துட்டு நான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அந்த மேஸ்லோ பிரமிடில் இருக்கக்கூடிய எல்லா நீட்ஸையும் நான் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கணும், நான் கடன் வாங்கி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மித், ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. இஸ் இட் ரியலி ட்ரூ? ஒருத்தவங்க எல்லாம் இது பண்ணிட்டு தான் ஒரு வீடோ இல்லை அவங்களுக்கான ஒரு கனவு இல்லத்தை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கா? இல்லை சைட் பை சைட் ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கான பெனிஃபிஷியலான ஒரு சாய்ஸாக அமைய வாய்ப்பு இருக்கா சார்? ஸோ ஒரு ஆனஸ்ட் ஆன்சர் சொல்லட்டுமா? ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ் are between 25 to 35, which means they have just started working or worked for 3-5 years, 10 years. Husband wife are working, child is probably 3 years to 5 years. ஒரு சைல்டு இருப்பான், இன்னொரு கை குழந்தை இருக்கும். தேவ் சீன் ஜஸ்ட் சீன் மணி. தேவ் ஜஸ்ட் பாட் ஒரு 3-5 years முன்னாடி தேவ் பாட் தேர் கார், தேர் ஃபர்ஸ்ட் கார் அண்ட் திஸ் திங். A lot of them are investing with us. Okay. இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி வித் அஸ், அக்ராஸ் சென்னை மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆனஸ்ட் ஆன்சர். அண்ட் இது எதுக்காகனா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் சீன். ஒரு சின்ன இது சொல்கிறேங்க, ஒரு 10 years முன்னாடி இஃப் ஐ ஹவ் சோல்ட் அன் அப்பார்ட்மெண்ட், போரூர்லேயே சொல்கிறேன்னே, 10 years முன்னாடி போரூரில் இன்ஃபினிட்டி ப்ராஜெக்ட், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், வி லான்ச்ட் அட் 3,800 or 4,000 rupees. So today
இதே டு ரோடு இல்லைங்க, ப்ராப்பர் போரூர், ப்ராப்பர் போரூர் சுந்தரேசன் நகர்னு சொல்லுவோம். அங்கே வந்து 3,800 4,000 ருபீஸில் தான் லான்ச் பண்ணோம் பர் ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு போரூரில் இன் மணப்பாக்கம் we are quoting somewhere at 7,800 or 7,900 rupees we are quoting. And அடையார் வேளச்சேரி. ஆமாம். ஸோ இன் 10 years time it is more than doubled. Absolutely, yes. இன் 10 வருஷம் சரிங்களா. நோ டிஃப்ரென்ஸ். 2014 பூமி பூஜை, 2024 பூமி பூஜை, நோ டிஃப்ரென்ஸ் இன் திஸ் திங், மோர் தென் டபுள்டு. யுவர் இஎம்ஐ ஆர் யுவர் இன்ட்ரெஸ்ட் wouldn't have increased so much. இது வந்து எப்படின்னா, லைக் ஐ ஆல்வேஸ் டெல் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் when they ask me, நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, ஐ ஆல்வேஸ் சே யூ நீட் டு ஹேவ் ஆல் போர்ட்ஃபோலியோஸ். ஹவுஸ் இஸ் மோர் அ சென்டிமெண்ட். ஸோ அக்கார்டிங் டு மீ இட் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நொடிக்கு நொடி நமக்கு பயன் கொடுக்கக்கூடிய. ஆமாம். ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் நம்ம அப்பா அம்மா, நம்ம குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க எல்லாமே அந்த வீட்டில் தான் இது பண்ண போகிறாங்க. லெஸ் மார்க்கெட் ரிஸ்க். ஆமாம். ஸோ அண்ட் சென்னையில் வந்து நான் இன்னைக்கு ஒரு 4,000 வாங்கியிருக்கேன், திடீர்னு 3,500 ஆகிற சான்ஸ் இல்லை. அப்ரிஷியேட்டிங் வேல்யூ. ஈவன் இஃப் அட் த வேர்ஸ்ட் டைம்ஸ் தேர் இஸ் நாட் பீன் டெப்ரிசியேஷன், ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், ஆனால் டெப்ரிஷியேட் ஆனதே இல்லை சென்னையில். ஸோ விச் மீன்ஸ் பிகாஸ் வி ஆர் வெரி ஸ்டெடி மார்க்கெட், ஸ்லோவாக 2%, 1%, 2%, 1% growth இருக்கும். பட் எக்ஸ்போனென்ஷியல் growth. பட் ஸ்டெடி growth இருக்கும். We have never gone a negative. மைனஸ் ப்ரைஸ் சென்னையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஈவன் இன் த worst of times, 2017, 18, ஆஃப்டர் ஜிஎஸ்டி, ஆஃப்டர் ரெரா, பாம்பேலெலாம் பார்த்தீங்கன்னா 30% கட்டு, குர்காவெல்லாம் 25% கட் இன் ப்ரைஸஸ். சென்னை was still stable. No increase in price, but no decrease in price. So the early investment avungalku always slow and steady wins the race. So first I always tell them, first neenga vandu put the money in house, side by side if you have any other savings put it in stock market. Adukaprom you have any more savings put it in gold, put it in other this thing, last put it in the car. You know, that is the fastest depreciating asset. 3 years, 4 years, 5 years. 5 years எல்லாம் இப்போது வண்டியே இருக்கிறது இல்லையே. 3 years மேக்ஸிமம். நெக்ஸ்ட் வேல்யூவே இல்லையே இன்னைக்கு வண்டிக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு பி டன் இன் ஹவுஸ். ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டூ இன் ஆல் ஸ்ட்ரீம்ஸ், பட் ஃபஸ்ட் வீடு. ஏன்னா அதுதான் உங்கள் கூட வாழ்க்கை பூரா இருக்க போகுது. சார், 3 reasons why I should choose urban trees gated community, urban tree projects. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையராக நான் இருக்கிறேன்னா what would you appeal to them, sir? First is our transparency. The way we give you honest answers about whether it is costing. We have one of the most detailed costing sheets. Whether you take an apartment or whether you take a plot, இது என்ன இன்க்ளூடட் இருக்குது, என்ன இன்க்ளூடட் இல்லை, எல்லா டீட்டெயிலும். இன்னைக்கு டேக்ஸ் இந்த ரேட்டில் இருக்குது, இந்த இது இருக்குது, டேக்ஸ் குறைஞ்சதுன்னா நான் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு, டேக்ஸ் ஏற்றிடுச்சுன்னா நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும், எனக்கு ஆப்ஷன் இல்லை. That transparency has built a trust. இன்னைக்கு வந்து almost 1 in 4 customers, 25% is referral customers. One customer who is bought, he is satisfied and he is bringing in one more customer. 1 in 4 customers of Urban Tree is a referred customer. So that is the true strength of Urban Tree. Second is our unique this thing of customer meets, our biggest strength point. தோ இன்றைக்கும் ஒரு கஸ்டமர் யூஎஸ்பி அதுதான். இன்றைக்கும் கஸ்டமர் மீட்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஐயோ என்ன கஸ்டமர் கேட்க போகிறாங்க, இன்றைக்கி திட்டு போகிறாங்களா, இன்றைக்கி வந்து ஸ்டில் கெட் தட் ஜிட்டர்ஸ். ஐ ஸ்டில் கெட் 100க்கு மேலே ஆயிடுச்சு கஸ்டமர் மீட்ஸ். ஐ ஸ்டில் கெட் தட் ஜிட்டர்ஸ். அந்த நைட்டு வந்து தூக்கவே முடியாது, அந்த தூக்கமே வராது, அந்த ஜிட்டர்ஸ் இன்றைக்கும் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. அது ஒரு பொறுப்பு தான் இல்லையா? ஒரு பொறுப்பு. சிம்பிளாக சொன்னால் கை நீட்டி நான் தான் காசு வாங்கியிருக்கேன், அது வந்து நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ வென் ஐ எம் வெரி கிளியர் இன் மை கான்ஷியஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது. தேர்ட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தட் வி கிவ். in-house engineering, so we don't have a compromise on quality of the product that we give. No compromise at all. So these are the 3 essential reasons that whether you're buying
பிளாட்டிங் ப்ராஜெக்டோ ஒரு வில்லா பிளாட்டோ ஒரு அப்பார்ட்மெண்ட் மிட் செக்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த செக்மெண்ட்லேயும் வாங்கினீங்கன்னா திஸ் 3 reasons why I will say buy with Urban Tree. நம்பி வாங்கலாம். Great to hear, sir. Sir, last question, sir. It might be too cliche, but what's your mantra for success, sir? For me, always one simple: transparency. என்ன பண்ணுமோ அது honest-ஆ, whether it is to my employees. So I tell them, okay, this is your pay packet, this is what is going to come into your pocket. இதுதான் உன்னோட இன்சென்டிவ். என் எம்ப்ளாயி இருந்தால் என்ன, என் கஸ்டமர் இருந்தால் என்ன, அவனுக்கு சார் இதுதான் ப்ராஜெக்டோட காஸ்ட்டு, இதுதான் உங்களுக்கு கார்பஸ் ஃபண்டு, இதுதான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸு, எவ்ரிதிங். அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தால் ஃபார் எனிபடி வந்து நமக்கு வந்து அவர் மோஸ்ட் அன்செட்டிலிங் திங் இஸ் இஃப் ஐ டூ நாட் நோ த ஃப்யூச்சர். நமக்கு வந்து அந்த பயம் இருக்கும். எனக்கு வந்து ஓகே இதெல்லாம் கொடுத்தா நீ எனக்கு கொடுத்துருவீங்களா வீடு, ஆமாம் சார் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் டைமில் கொடுத்தீங்கன்னா உங்கள் சாவி உங்கள் கையில் இருக்கும். That transparency, authenticity, and this thing. In fact, we are probably the only company in India which does quarterly customer meets. From the time you give me the check to the time you give till the time I give you the house handover. அப்போ every 3 months இதே மூஞ்சி வந்து நீங்கள் வந்து ஒரு 100 customers 200 customers முன்னாடி நீங்கள் பார்த்து அண்ட் அப்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக 30 செகண்டில் மாறிடும். அதே கரெக்டாக ஆனஸ்டான ஆன்சர், இல்லை சார் தெரியல நான் திருப்பி வரேன், இல்லை சார் அது தப்பாக இருக்குது நான் ரெக்டிஃபை பண்ணுறேன், இல்லைங்க இதுதான் கரெக்டான இது, வாட் யூ ஹவ் டன் இஸ் ரைட். ஆல் த கஸ்டமர் வாண்ட்ஸ் இஸ் ஆன்சர்ஸ். அதை கரெக்டாக சொன்னோன்னா அதே பெரிய ப்ராப்ளம் அதே 30 செகண்டில் முடிஞ்சு போயிடும். ஸோ அக்கார்டிங் டு மீ மை பிக்கஸ்ட் சக்ஸஸ் mantra for success is honesty and transparency. Thank you very much, sir. Thank you. Very entertaining session with you. Wishing you all success. Thank you. Great day.